கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமான இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய அனுதின உணவிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை யோவான் 15ஆம் அதிகாரம் 16வது வசனம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். அன்பானவர்களே, ஒரு அற்புதமான வசனம் என்னன்னா, நீங்க என்ன தெரிஞ்சுக்கல, நான் உங்களை தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. யார் சொல்றாருன்னா இயேசு கிறிஸ்து சொல்றாரு. நாம அவரை யாருன்னு தெரிஞ்சுக்கல, தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான முயற்சியும் எடுக்கல. ஆனா அவரு நம்மை தெரிந்து கொண்டார், அறிந்து கொண்டார். என்ன தெரிஞ்சு வச்சிருக்காரு அப்படின்னா, இவர்கள் நம்முடைய பிள்ளைகள், இந்த உலகத்துல இவங்களுடைய வாழ்க்கை தரம் இப்படிதான் இருக்கும். ஏன்னா பல போராட்டங்களுக்கு மத்தியில இவங்க வாழ்ந்தாகணும். மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, பிசாசனுடைய அந்தகார லோகாதிபதிகளுடைய அவர்களுடைய வல்லமையெல்லாம் தாண்டி இவர்கள் கடவுளுக்கு பிரியமானவர்களாக நடக்கணும் அப்படின்னா அது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான காரியம். அப்படிப்பட்ட நிலையில் தான் அவர்கள் நாம இருக்கிறோம் அப்படிங்கிறத கடவுள் தெரிந்து வைத்திருக்கிறார், இயேசு தெரிஞ்சிருக்கிறார். ஏன்னா நாம மாமிசம் மாணவர்கள், பலவீனமானவர். இப்போ இந்த உலகத்துல வாழ்றப்ப நம்ம எத்தனை விஷயங்களை கடந்து வர வேண்டியதா இருந்திருப்பாங்க. கண்டிப்பா நாம சாப்பிட்டாகணும், உடை உடுத்தி ஆகணும், இருக்கிறதுக்கு இடம் வேணும், படுக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும், குடியிருப்பதற்கு ஒரு வீடு வேணும், நம்ம வாழ்க்கையின் முதிர்ச்சிக்கு நமக்கு குடும்பம் வேணும், பிள்ளைகள் வேணும், இதெல்லாம் வேணும். இதெல்லாம் இருந்தா தான் நாம் இந்த உலகத்துல வாழ முடியும். இந்த வாழ்வதற்கான அர்த்தம் அதுக்குள்ள இருக்கு. அப்ப இதை வாழ வேண்டும் என்று சொன்னால் பல விஷயங்களை நாம் எதிர்கொள்ள வேண்டியது இருக்கு. என்னவெல்லாம் நம்ம எதிர்கொள்ளணும், எப்படிப்பட்ட விஷயத்தையெல்லாம் நாம் என்ன பண்ணணும், எதிர்த்து அதிலிருந்து போராடி ஜெயிச்சு வரணும் அப்படிங்கிற அந்த விஷயம் யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும், கடவுளுக்கு தெரியும். அதனால சொல்றேன், நான் உங்களை தெரிந்து வைத்திருக்கிறேன். உங்களுக்கு என்ன தெரியல, ஆனா நான் உங்களை தெரிஞ்சு வச்சிருக்கிறேன். அவ்வளவு கஷ்டத்துக்கு மத்தியிலையும் நீங்க என்ன பண்ணுங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல, இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொண்டு அவருடைய நாமத்துல பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கும்படி நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தும். அப்ப நம்ம பிதாவினிடத்துல கேட்கிறோம் இல்லையா, இயேசு கிறிஸ்து நாமத்தினால நீங்க எனக்கு இதை கொடுங்க, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இதை நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லி பிதாவின் இடத்துல நாம் எதை கேட்கிறோமோ அதை பிதா நமக்கு கொடுக்கும்படிக்கு நாம் என்ன பண்ணணுமா, கனி கொடுக்கிறவர்களா இருக்கும். எப்படி இருக்கிறது? இதான் இந்த உலகத்துல பல பிரச்சனைகளை நாம சந்திக்கிறோம். ஏதோ ஒரு தப்பு பண்ணிடுறோம், ஏதோ ஒரு பாவத்தை பண்ணிடுறோம், ஏதோ ஒரு பிரச்சனைக்குள்ள நாம போய் சிக்கிக்கிறோம் இல்லையா? இப்ப இதையெல்லாம் கடந்து தான் நாம் என்ன பண்ணணும், ஒரு பரிசுத்தமான நிலைமைக்கு வர முடியும். இதையெல்லாம் கடந்து தான் நாம கடவுளுக்கு ஏற்ற கனியை கொடுக்க முடியும். எனக்கு தெரியும் நீங்க இவ்வளவு பாடுகளுக்கு மத்தியில தான் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க, அதனால கொஞ்சம் கவனமா இருங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, முடிஞ்ச வரைக்கும் உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த உலகத்தின் பாவத்துல வீழ்ந்து போயிடாதீங்க.
என்னை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களோ இல்லை, நீங்கள் இன்னும் என்னை பற்றி தெரிஞ்சுக்கல முழுசா, ஆனால் உங்களை பற்றி நான் தெரிஞ்சு வச்சிருக்கிறேன். உங்களுக்காக பிதாவின் இடத்துல நான் வேண்டுதல் செய்கிறேன். என்னுடைய நாமத்தில் நீங்கள் எதை கேட்டீங்களோ அதை அவர் கொடுக்கும்படியா நான் அவரிடத்துல உங்களுக்காக பரிந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி நம்முடைய ஆண்டவர் சொல்கிறார். அன்பானவர்களே, நாம் இயேசு கிறிஸ்துவை இன்னும் அறிந்து கொள்ளல, முழுசாக தெரிஞ்சுக்கல. அவர் யார், என்ன, அவருடைய வல்லமை என்ன, அவருடைய திறமை என்ன, அவர் இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுறாரு, அதையெல்லாம் நாம் இன்னும் தெரிஞ்சுக்கல முழுசா. அதை தெரிஞ்சுக்கணும்னா நமக்கு இந்த ஆயுசு பத்தாது. ஆனால் நம்மை அவர் தெரிஞ்சிட்டு நம்ம செய்த பாவங்களுக்கெல்லாம் மன்னிப்பு கொடுக்குறாரு. நாம் பேசின வார்த்தைகளுக்கெல்லாம் மன்னிப்பு கொடுக்குறாரு. இதுக்கெல்லாம் மன்னிப்பு கொடுத்து நம்மை பிதாவிற்கு உகந்தவர்களாக அவர் மாத்துறார். அன்பானவர்களே, அப்படிப்பட்ட நம்முடைய ஆண்டவரைத்தான் நாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? நம்பிட்டு. நிச்சயமாகவே கடவுள் இந்த உலகத்தில் எவ்வளவு பாடுகளுக்கும் வேதனைகளுக்கும் துக்கங்களுக்கும் பாவங்களுக்கும் அக்கிரமங்களுக்கும் மத்தியில் நம்ம வாழ்ந்தாலும் நம்மை தெரிந்து கொண்டு பிதாவிற்கு உகந்த கனி கொடுக்கும்படியாக நம்முடைய வாழ்க்கையை அவர் மாற்றுவார். நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையை அவர் மாற்றுவார். என்னுடைய வாழ்க்கையையும் அவர் மாற்றுவார். நம்முடைய வாழ்க்கையை அவர் மாற்றி நாம் கனி கொடுக்கிறவர்களாக பிதாவிற்கு உகந்தவர்களாக வாழும்படியாக நம்முடைய ஆண்டவர் நம்மை மாற்றுவார். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, அவருக்கு நாம இடம் கொடுக்கணும். அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அவருக்கு நாம இடம் கொடுக்கிறப்போ நிச்சயமாகவே நம்மை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறபடினால நாம் கனி கொடுக்கிறவர்களாக இருக்க முடியும். இந்த காணொளி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குமானால் இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஏன்னா அனுதின உணவுங்கிற இந்த சின்ன ஊழியத்திற்கு அது மிகவும் உதவியாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி. இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறீர், அதற்காகவும் நன்றி. நீர் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர், நாங்கள் உண்மை இன்னும் தெரிந்து கொள்ளவில்லை ஆண்டவரே. ஆனால் நீர் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர். எங்களுடைய நிலை, எங்களுடைய கஷ்டம், எங்களுடைய வேதனை, எங்களுடைய வாழ்வாதாரம் என்ன என்பதை நீர் அறிந்திருக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி. அப்படி நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் எங்களை வேறு விரித்து எடுத்து பிதாவிற்கு உகந்த பிள்ளைகளாக வாழ்வதற்கான வழியை நீர் எங்களுக்கு போதித்திருக்கிறீர், அதற்காகவும் நன்றி. நாங்கள் அந்த வழியை பின்பற்றி கனி கொடுக்கிறவர்களாக, கனியை பாதுகாத்துக் கொள்ளுகிறவர்களாக இந்த உலகத்தில் ஜீவிக்க நீர் எங்களுக்கு கிருபை பாருங்கள். எல்லாவற்றையும் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.